ஓகே गाइस இந்த பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துடலாம். இதான் பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் கேமரோட பேமெண்ட் ப்ரூஃப் ஓகேவா. ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 100% வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போன மாதமே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அப்போதைக்கு அந்த வெப்சைட் வந்து அவ்வளோ ரீச் ஆகலை. இப்போ வந்து நல்லா ரீச் ஆகிருக்கு. நிறைய பேர்கிட்ட இந்த வெப்சைட் வந்து யூஸிங் ஆகிட்டு இருக்கு ஓகேவா. இது ஒரு பேமெண்ட் பாருங்கள் ஓகேவா. இன்றைக்கி தான் ரிசீவ் ஆகிருக்கு பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேமெண்ட் கொடுத்தாலும் ஸோ 2 பேமெண்ட் கொடுத்தாலும் ஒரே டைமில் வந்துடும் ஓகேவா. ஸோ பேமெண்ட்லாம் பக்கா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மறக்காம யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ ப்ரூஃபை பார்த்தாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா? கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க. அடித்து தெறிக்க ஓடிக்கூடிய எல்லா ஆஃபராக இருக்கட்டும், ஆப்பாக இருக்கட்டும், ஸோ வெப்சைட்டாக இருக்கட்டும், உடனே உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்பும் வாட்ஸ்அப் குரூப்பும் ஜாயின் பண்ணுங்க ஓகேவா. ஸோ 2 லிங்க் நான் கீழே கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க ஓகேவா. ஓகே गाइस ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து சைன் அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம் இருக்கும். அதெல்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே போதும் ஓகேவா. வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. வீடியோ மட்டும் அடிச்சு தெரிய கூட்டு பாருங்க ஓகேவா. லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் டங்குன்னு வச்சு விட்ருங்க. அப்போ தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேவா. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து லெட்ஸ் பிகின் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு பார்த்தா உங்கள் நேம் கேட்கும். ஜஸ்ட் உங்கள் நேம் என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைண்ட் ஒரு ப்ரொஃபைல் அப்படியே கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னைன்னு கொடுத்துக்கோங்க ஓகேவா. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் சக்ஸஸ் ஆகுது. சென்னை கொடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா பார்த்து இந்த இயரில் பார்த்தீங்கன்னா வந்து 2000 இருக்க மாதிரி பார்த்தீங்க. இல்லை 2000 கூட போடுங்க பார்த்துங்க ஓகே. ஸோ 2000 போட்டு அப்டேட் டிஓபி கொடுங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஸோ மேலாக ஃபீமேலில் கேட்கும். நீங்கள் செல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் இந்த பேஜ் ஆகும் ஓகேவா. ஸோ இந்த பேஜ் ஒரு முக்கியமான பேஜ். ஏன்னு சொல்கிறேன்னா வந்து இங்கே தான் நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்த உடனே உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் போகும். ஸோ அதை போல அப்படின்னா கூட எப்படி வர வைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேர் வரலன்னு சொல்கிறீங்க. அது எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறது சொல்கிறோம் ஓகேவா. இது ஃபஸ்ட்டு இங்கே கண்டினியூ கொடுத்துக்கோங்க ஓகே. கண்டினியூ கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சைனப்பும் ஆயிரும். சைனப் ஆகிட்டோன்னு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 20 ரூபா இருக்கும் இல்லை லாக்கில் இருக்கும் இந்த 20 ரூபா, அது ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் மீ கன்ஃபர்மேஷன் மெயில் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் கூட போதும். அகைன் வந்து உங்களுக்கு வந்து மெயில் ஒன்று வந்துடும். அதை நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ கங்க்ராட்ஸ் 20 rupees ஜாயினிங் போனஸ் அன்லாக்குன்னு வந்துடும் ஓகேவா. ஏன் எப்படி அன்லாக்குன்னு வந்துன்னா நம்ம வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணுறதால அந்த மெயில் எனக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். அதோ இந்த மெயில் தான் இப்படி தான் காட்டும். அந்த மெயில் இப்படி தான் காட்டும். கிளிக் டு வெரிஃபை ஒரு இமெயில் காட்டும். கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த 20 rupees உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகிடும் ஓகேவா. அப்படி வந்து உங்களுக்கு வந்து இமெயில் வரல அப்படின்னா சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி பார்த்தா கீழே வந்து ஸ்பேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்பேமில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மெயில் வந்துருக்கும் ஓகேவா. ஒவ்வொருத்தங்களும் வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு இன்பாக்ஸில் மெசேஜ் வந்துடும். ஸோ ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பேமில் தான் மெசேஜ் வரும் ஓகேவா. இந்த ஸ்பேம்ன்றதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அந்த மெசேஜ் இருக்கும். அப்படியே நீங்கள் கிளிக் டு கன்ஃபர்மேஷன் இமெயில் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து சைன் அப் ஆயிடும் ஓகேவா. ஓகே இப்போ நான் சைன் அப் பண்ணிட்டு ஷோ பண்ணுறேன். ஓகே இப்போ எப்படி சைன் அப் பண்ணுறது தெரிஞ்சுட்டு இருக்கோம். எனக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா அன்லாக் ஆயிடுச்சு ஓகேவா. இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 104 ரூபா இருக்குது. வேறு லெவல் ஓகேவா. ஸோ இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி ரெஃபர் பண்ணுறது, பர் ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா 6 ரூபா தராங்க. அப்படியே வச்சு செய்யலாம் ஓகேவா. அப்படி தராங்க. ஸோ ரெஃபர் என்ன கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா. ரெஃபர் என்ன கிளிக் பண்ணோடனே உங்கள் லிங்க் ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி யாராக்கெல்லாம் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண போகிறீங்களோ அவங்களை நீங்கள் வந்து இன்வைட் பண்ணாலே போதும் ஓகேவா. கீழே பார்த்தீங்கன்னா வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ காப்பி ஒரு ரெஃபர் கோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து கோட் காப்பி ஆகிடும். உங்களோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ரெஃபர் பண்ணுறது அல்லுங்க ஓகேவா. இதில் ஃபஸ்ட்டு எப்படி ஏர்ன் பண்ணுறதா ரெஃபர் ஃபஸ்ட்டு ஓகேவா. ரெஃபர் இன்கம் செம்மையாக கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஸ்கிரிப்ட் போடுறது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் அதை சொல்லி தர மாட்டேன் ஓகேவா. ஸோ கேம் ஆப்ஷன் வந்துருக்கு. இப்போ நான் ஜஸ்ட்டு செகண்டாக பார்த்தீங்கன்னா கேம் ஆப்ஷன் இருக்குது. அதை வந்துக்கிறேன். இதில் நமக்கு பிடிச்ச கேம் ஏதாச்சும் ஒன்று ப்ளே பண்ணுவோம். ஸோ நம்மளோட சக்தி என்ன முடியுதோ அதை பண்ணுவோம் ஓகேவா. ஓகே இந்த கேம் நமக்கு பிடிக்கும். அதனால் அந்த லேடரை இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படின்னா நீங்கள் கேம் ப்ளே பண்ணிட்டாலே போதும் ஓகேவா. சும்மா நீங்கள் விளையாடினாலே போதும். அந்த லீடர் போர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரேங்கிங்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணி தருவாங்க ஓகேவா. இப்போ நான் வந்து ப்ளே கொடுத்துக்கிறேன். ஸோ எப்படி ப்ளே பண்ணால் நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஓகே இப்படி தான் அதை ப்ளே பண்ணோம். ஓகே தோத்துட்டுனா ஓகே இதே மாதிரி தான் இதில் ப்ளே பண்ணணும். இப்போ அதில் கீழே கொடுத்துருப்பாங்க ஹையஸ்ட் ஸ்கோர் டில் டேட்னு கொடுத்துருப்பாங்க. என்னோட ரேங்க் கொடுத்துருப்பாங்க ஓகே. என்னோட ரேங்க் பார்த்தீங்கன்னா NL இருக்குது. ஏன்னா என்ன முன்னாடி நிறைய பேர் வந்து விளையாட்டுருப்பாங்க. ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இது ஓகேவா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 0 rupees ஏர்ன் பண்ணிருக்கேன். இதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் அதிகமாக எடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கீழே யாரெல்லாம் ஸ்கோர் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு மேலே போயிடுவீங்க ஓகேவா. நீங்கள் அதிகமான ஸ்கோர் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மேலே போயிடுவீங்க. அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 பேருக்கு வந்து 10 ரூபா போட்டிருப்பாங்க. ஸோ அந்த 10லேருந்து 100 பேருக்கு 5 ரூபா போட்டிருப்பாங்க. 100லேருந்து 300 பேருக்கு 3 ரூபா அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அமௌண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும் ஓகே. இது இப்படி தான் நீங்கள் இதில் கேம் ப்ளே பண்ண முடியும். ஆனால் கேம் ப்ளே மட்டும் தான் இதில் ஒர்க்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ரெஃபர் இன்கம் கொடுத்துருக்காங்க. பர் ரெஃபருக்கு 6 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தா மினிமம் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லிட்டா 50 ரூபா தான் ஓகேவா. ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரெஃபர் பண்ணாலே போதும். 5030 ஓகேவா. வெறும் 5 ரெஃபர் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து 50 ரூபாய் எனபிள் ஆகிடும். அப்படியே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். சைன் அப் பண்ணி 20 ரூபாய் கொடுத்துறானுங்க. மிச்சம் நம்ம ஒரு 30 rupees ஏர்ன் பண்ணாலே போதும். அப்படியே வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ வித்ட்ரா பண்ணுறவங்க ஸோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து KYC வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். அது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் மினி KYC கம்ப்ளீட் பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது. பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க.
கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணால் ஸோ வெறும் நம்பரில் மட்டும் பேடிஎம் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ஒர்க் ஆகாது. ஏன் சொல்கிறேன் வந்து பேடிஎம் கேஒய்சி பண்ணால் மட்டும்தான் ஸோ அவங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க போல், அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ கேஒய்சி பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? அவ்வளோதாங்க guys, இதை பற்றி வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை, அப்படி தான் சொல்லி ஆகணும், ஓகேவா? ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஹோம் ஆப்ஷன் வந்துடலாம். ஸோ நம்ம பேச வேண்டியதை பேசிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு முடிச்சுட்டு போயிடுவோம், வீடியோவை. ஸோ அவ்வளோதான் guys, வீடியோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, ஓகேவா? வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடித்து தறிக்க விடக்கூடிய வெப்சைட்டில் வேணும் பண்ணால் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய் பாய், டேக் கேர் ஃப்ரம் அதிரடி விக்கி டெக்னோ.